இன்றைக்கு வந்திருக்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறது. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை இன்றைக்கு நிலைநிறுத்தியிருக்கிறது. மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. ஆனால் அனைத்து கட்சிகள் மட்டுமல்ல, பொதுமக்களின் சார்பாக உச்சநீதிமன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டெல்லியிலே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் ஆளுநர்களை வைத்துக்கொண்டு மாநில அரசுகளை முடக்குகின்ற விதத்தை செய்து கொண்டிருந்தார்கள் என்பது எல்லோருமே அறிவோம். ஆனால் பேரறிஞர் அண்ணா காலத்திலேயே ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை என்று சொன்னார் என்று சொன்னால் அன்றைக்கே அந்த தொல்லை இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தொல்லைகளுக்கெல்லாம் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இந்த நீதியை பெற்று அதற்கான ஒரு தீர்வை பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்திலே ஒருமனதாக 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் நிறைவேற்றியிருக்கிற பல்வேறு மசோதாக்களை ஆளுநர் அவர்கள் கையெழுத்திடாமல் திருப்பி அனுப்பி 2வது முறையும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிய பின்னாலும் அதில் கையெழுத்திடாமல் வருடக்கணக்கிலே கிடப்பிலே போட்டிருக்கிறார். அப்போ மாநில அரசனுடைய நிர்வாகத்தை முடக்குகின்ற அந்த முயற்சியை ஆளுநர் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் ஜனநாயகத்தை மீறி பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டில் செய்திருக்கிறார். இத்தோடு அவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். ஆனால் மீண்டும் நான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கின்றேன்.